வணக்கம் ஆனந்தி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி படையெடுப்பதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தை திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் சென்னையிலிருந்து ஒட்டுமொத்தமாக புறப்பட்ட நிலையில் தற்போது இன்று பள்ளிகள், கல்லூரி, அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் என அனைத்தும் இயங்க உள்ள நிலையில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையை நோக்கி கார், வேன், அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் மக்கள் ஒரே நேரத்தில் படையெடுப்பதால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மகேந்திரா சிட்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போல செங்கல்பட்டு புறநகர் பகுதி, மாமண்டூர் பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதிகப்படியான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி வருவதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் போது இத்தகைய போக்குவரத்து நெரிசல் தொடர் கதையாகி வருகிறது. அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்கி முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் தனியார் வாகனங்களிலும் பேருந்துகளிலும் திரும்புவதால் சாலைகளின் கொள்ளளவை தாண்டி வாகன நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் போன்ற முக்கிய சந்திப்புகளில் நிலவும் இந்த நெரிசலை குறைக்க எதிர்காலங்களில் கூடுதல் மேம்பாலங்கள் அல்லது மாற்று சாலைகளை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியமான ஒன்றாகிறது. அதுவரை இது போன்ற பண்டிகை காலங்களில் பயணிகள் திட்டமிட்டு தங்கள் பயண நேரங்களை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றி போக்குவரத்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே ஓரளவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் தீரும் என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். ஆனந்தி.